எனக்கு தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலியில குழப்பமா இருக்கு. நேராவே பேசலாமே. இப்படி பேசினா குழப்பம்தான் வரும். ஆமா சக்தி, நான் நேரடியாவே பேசுறேன். நீங்க என்கிட்ட பேசுனதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்னால அது ஏத்துக்க முடியல சக்தி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்ததுல இருந்து ஏதோ உங்ககிட்ட செயற்கையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடைவெளி, இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சகஜமான ஒரு பேச்சுவார்த்தை இல்ல. ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. நமக்குள்ள இது வேணுமா சக்தி? இந்த உலகத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலே தவிர்க்க முடியாம அவங்க காதலிச்சுதான் ஆகணும். அப்படிதான் மத்தவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் அந்த மாதிரி நினைக்கணுமா? அப்படி இருக்கணுமா? இது பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிறது, அதனாலதான் காதல் வந்தது அப்படின்றதெல்லாம் மத்தவங்க வேணா சொல்லலாம். ஆனா என் மனசுல இருக்கிறது அந்த மாதிரி உணர்வு இல்ல. எத்தனை நாள் இதை நான் மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல வாய் எடுத்தும் சொல்லாம இருந்த தெரியுமா? என்னோட தயக்கம், வேதனை, குழப்பம், கஷ்டம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்ட பிறகு நான் இப்ப ரொம்ப கிளியரா இருக்கேன். என்னோட உணர்வு சத்தியமானது. என் மனசுல இனிமே வேற யாருக்குமே இடம் கிடையாது. உங்களை தவிர வேற யாரையுமே என் மனசுல நினைக்கவே மாட்டேன். அண்ணா, 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 யாரு? நான் தானே. வந்துட்டேன். நீ ஏமா? வா வா வா. எப்பண்ணா வந்தீங்க? ராத்திரியா வந்துட்டேன். கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். கதவுல பூட்ட காணோம். சரி வந்திருப்பீங்கன்னு நினைச்சு கதவு தட்டினேன். சரி சரி வா, உள்ள வா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம் தானே. வாமா உட்காரு. இருக்கண்ணே, நீங்க உட்காருங்க. என்னண்ணே வீடெல்லாம் இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு? சுத்தமா இருக்குதா? நுழைஞ்ச உடனே ஒரே அழுக்கும் ஒட்டனையமா இருந்துச்சு. எல்லாத்தையும் பெருக்கி தண்ணி விட்டு கழுவின அப்புறம் தான் படுத்தேன். படுக்க நேரம் ஆயிடுச்சு, அது எந்திரிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? சொல்லி இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? இல்லம்மா, ராத்திரி நான் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் இந்த வீடு இருந்த கடையை பார்த்து மனசு பொறுக்கல. ஏண்ணே ராத்திரி நம்ம வீட்டுல வந்து படுத்திருக்கலாம்ல? காலையில நான் வந்து சுத்தம் பண்ணிருப்பேன்ல. எனக்கு அந்த யோசனை எல்லாம் ஓடலம்மா. இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சது எனக்கு பழைய யோசனை எல்லாம் வந்துருச்சு. எப்படி இருந்த வீடு துப்புரவா இப்போ பளபளன்னு இருக்கு. குழந்தைங்க சிரிப்பும் கும்மாளமா எப்படி கலகலன்னு இருந்த வீடு. இந்த தர செவுரு எல்லாம் என்ன கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு. எங்களை இப்படி நிர்கதியா விட்டு போயிட்டீங்களே. அதான் ஏதோ ஒரு வெறி வந்த மாதிரி சுத்தம் பண்ணி கழுவி வீடு பூரா துப்புரவாக்குனா அப்புறம் தான் படுக்க போனேன். நிம்மதியா தூங்கினேன்னு வச்சுக்க. சரிண்ணே, சாப்பிடறதுக்காச்சும் வீட்டுக்கு வாங்க. நான் தான் சமைப்பேன்னு அடம் பிடிக்காதீங்க. நீ கூப்பிடாட்டாலும் வந்திருப்பம்மா. என் உடம்புல இன்னைக்கு திராணி இல்ல, என்னால சமைக்க முடியாது. இப்படி நீங்க உரிமையோட பேசுறதுதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட பேசாம நான் யாருகிட்ட உரிமையோட பேசுவேன்? அதுவும் சரிதானே. அப்புறம் ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கு? தனம், சரோ, லீலா, விஜி, பவானி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆமா, நம்ம போஸ் பையன் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா பாரு, லீலா புருஷனுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன், அவருக்கு என்ன? அது கரண்ட்ல கை வச்சு ஷாக்ல ஒரு காலும் கை இழுத்துக்குச்சுமா. கடவுளே,
என்னண்ணே இது சோதனையா இருக்கு? லீலா இதை எப்படின்னு தாங்கிக்கிட்டா? என்னமோ பாவம், ஏதோ ஒரு தைரியத்துல சுதாரிச்சுக்கிச்சு. அவ ஆபீஸ் போய் வேலை செய்ய சம்பாதிக்கிறான்னு பாத்துக்குவேன். என்ன செய்யறது, இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது, விதி. லீலா வாழ்க்கை தானே நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. பாவம். என்னம்மா பண்றது, நடக்கூடாது, நடந்துருச்சு. சரி அதை விடு, நம்ம ஊர் சங்கதி எதுவும் உண்டா? பெருசா எதுவும் இல்லண்ணே. நடுவுல இந்த ராமலிங்கம் தான் உங்களை ரொம்ப கேட்டாரு. என்ன சமாச்சாரம்? அவரோட வீடு விக்கிற சம்பந்தமா உங்களை தேடினாரு, அங்க விசாரிச்சாரு. உங்களை போன்ல பிடிக்க முடியலன்னு மனசே இல்லாம வேற ஆளுகிட்ட போனாரு. ஐயோ, இதுக்கு தாமா அவங்க ஊர்ல இருக்கணும், இல்லைன்னா தொழில் நாசமா போயிடும். சொந்த ஊர் தான் சொர்க்கம்னு சும்மாவா சொல்லி இருக்கிறான். சரி விடுங்கண்ணே, ஒரு வாரம் இருந்தா போறோம். பழையபடி நீங்க இந்த ஊர் ஆளா மாறிட மாட்டீங்க? பாப்போம் பாப்போம். அப்புறம் வேற ஏதாவது நல்லது பொல்லாது? பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல ஒரே ஒரு சினிமா கொட்டா தானே இருந்தது, அதையும் மூடிவிட்டானுங்க. அதான வருத்தமா இருக்கு. என்னண்ணே சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னமா பண்றது, சினிமா கொட்ட மூடி விட்டான்னு வருத்தமா இருக்குன்றீங்க. ஒவ்வொருத்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை. பின்ன என்னென்ன பண்ண முடியும்? பெத்த பொண்ணுங்க 3ஐயும் கட்டி கொடுத்தாச்சு, மகனும் மருமகளை நல்லா வச்சிருக்கான். அப்புறம் என்ன பண்றது? கோயிலு குளம் சினிமான்னு போக வேண்டியதானே. அப்படியா? அதுக்காக சந்தோஷப்படுமா? என் வாழ்க்கையில என் குழந்தைகளுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்திருந்தா நீ என்னதான் பண்ணிருப்பியா? குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, அதுக்காக சந்தோஷப்படுவியா? சினிமா கொட்ட முடிட்டான்னு வருத்தப்படுறியே. ஐயோ, மறக்காம கொடுத்துருங்க மாமா. சரி. இது வந்து என்ன மாமா, அவரோட கை கால எல்லாம் நல்லா தேய்ச்சி உருவி விடுங்க. மறக்காதீங்க மாமா. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிட வச்சிருங்க. பாத்து போமா. சரிங்க மாமா. வாங்க, உள்ள வாங்க. நான் உள்ள வர்றதுக்காக வரலங்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. கடை திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரவி வாங்கின ஜாமானுக்குலாம் 2-3 மாசம் பாக்கி இருக்கு. அது கரண்ட் ஷாக் அடிச்சு அவன் உடம்பு முடியாம இருக்கான். அது தெரிஞ்சதுனால தானே இத்தனை நாளா வரல. கை இன்னும் சரியா இல்லைங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? எனக்கும் 1008 பிரச்சனை இருக்குல்ல. பணத்தை உடனே செட்டில் பண்றதுக்கு வழியை பாருங்க, இல்லைன்னா நான் லீகல் அப்ரோச் பண்றாப்ல வரும். சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 25,000 ரூபாய் தரணுமா? நான் எப்படி ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இல்லம்மா, உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்றதுக்கான வழியை பாருங்க, அவ்வளவுதான். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிம்மா. ரவி இதுவரைக்கும் பிசினஸ்ல நல்ல பேர் எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அந்த பேரு கெட்டு போயிடாம பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வரட்டுங்களாமா? வரேன் சார். சரிங்க. எப்படிமா 2 நாள்ல ரெடி பண்ண முடியும்? தெரியல மாமா, ஆனா எப்படியும் ஏற்பாடு பண்ணித்தான் ஆகணும். சரி மாமா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி. காய்கறி வரத்தெல்லாம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்லடா, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. அது இனிமேல் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு 3 லோடு வருது. நம்ம மாலிங்கத்துக்கிட்ட பேசியிருக்கேன். யாரு, நம்ம திருச்சி ஆளா? அண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடா. காய்கறி கடை இனிமேல் நான் பார்த்துக்கிறேண்ணே. காய்கறி கடையா நீ பாத்துக்கிறியா? ஏன்? இல்லைண்ணே, லாரி ஆஃபீஸை பார்த்துக்கிறது நீங்களும் சக்தியும் பார்த்தாதா? நான் வேற எதுக்கு? நான் இங்கிருந்தா நல்லது தானே. உன் மனசுல என்ன நினைப்புலடா இருக்கா? எந்த நினைப்புலையும் இல்லைண்ணே, சாதாரணமாக தான் சொன்னேன். எப்பத்துல இருந்தா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த சக்தி பொண்ண மனசுல வச்சுதான் அங்க போக மாட்டேன், காய்கறி கடையை பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஏன்டா இப்படி பண்ற? மனசை விட்டு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கும் சரோவுக்குமே இந்த எண்ணம் இருக்கு. சக்தி தங்கமான பொண்ணுடா. உனக்கு என்னடா பிரச்சனை? இதுல நல்ல விஷயம் தானே. நான் அப்படி நினைக்கலண்ணே. ஏன் அந்த சக்தி பொண்ண உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது சொல்லு. இது பிடிக்காத பிரச்சனை இல்லைண்ணே, தேவையா இல்லையாங்கிற பிரச்சனை. எனக்கு இது தேவையில்லை. என்னடா தேவையில்ல? உன் வாழ்க்கை எப்படியே போயிடணுமா? உனக்கு ஒரு துணை தேவையில்ல?
அண்ணா இந்த கேள்விக்கு நான் பல முறை பல இடத்துல பதில் சொல்லியாச்சு. போதும் இதோட இந்த பேச்சு விட்டுருவோமே. டேய் என்னடா நீ உன் மேல அக்கறையில பேசிட்டு இருக்க, ஒரே வாரத்துல விட்டுருங்கங்கற. நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. சொல்லு. எனக்கு ஒரு மாற்று வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு புது எதிர்காலம் அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம்தான். என்ன நம்ம நிர்மலாவும் என் நிலைமையில தானே இருக்கு. ஏன் நிர்மலாவுக்கு ஒரு மாற்று வாழ்க்கை வேணும் நம்ம யாருமே யோசிக்கல? டேய் இதுக்கு பதில் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த சமூகத்தை பத்தியோ நிர்மலாவை பத்தியோ நான் புதுசா உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. இத பத்தி நிர்மலா முதல்ல யோசிக்கணும்டா. வித்தாண்டவாதமா பேசாத. அதே தானே நானும் சொல்றேன். நானா இருந்தாலும் சரி, நிர்மலாவா இருந்தாலும் சரி, இன்னொரு வாழ்க்கை தேவையாங்கிறத பத்தி முதல்ல நாங்க தான் யோசிக்கணும். ஏன் தேவையில்லாம நீங்கெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்கெல்லாம் குழம்புனது பத்தாதுன்னு பாவம் அந்த பொண்ணு சக்தி அதுவும் சேர்ந்து குழம்பி போயிருக்கு. ப்ளீஸ்ண்ணே, எந்த வாழ்க்கைக்கும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு என்ன என் போக்குல விட்டுருங்களேன். ஹலோ, லீலா இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஏம்மா லீலா, போன்மா. என்ன பொம்பளைன்ற காரணத்துக்காக அத்தை மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கணும்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். என்னம்மா நீ மட்டும் என்னென்னமா பேசிட்டே போயிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? எதுக்கு அப்படி கத்துற? என்னம்மா லீலா, என்ன பிரச்சனை? எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க. சார், போன் வந்தது நான் எடுத்து பேசினேன். அடுத்த எங்க இருந்தாலும் கிஸ் பண்றா சார். இது பார், அநியாயமா பேசாத. நீங்க பண்றது அநியாயம். என்னது? என்னம்மா சொல்ற நீ? போன்ல கிஸ் பண்ணாரா? ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்க, அது எப்படி முடியும்? இல்ல சார், அது இவர்தான். நான் போனை கையில வச்சுட்டே பார்த்தேன். இவர் அந்த பக்கம் செல்ல வச்சுட்டு கிஸ் பண்ணாரு. சார், அபாண்டமா போய் சொல்றாங்க சார். என்ன அபாண்டம்? நான் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செல்ல ஆஃப் பண்ணீங்க. இதான் உண்மை. ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நிறுத்துமா. இப்போ நீ என்ன சொல்ற? நான் என் செல்ல இருந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீ எடுக்கும்போது கிஸ் பண்ணேன்னு சொல்றியா? கொஞ்சம் பொறு. இத பார், நான் கடைசியா பண்ண ஃபோன் வரைக்கும் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சார் நீங்களே பாருங்க சார். டயல் நம்பர்ல ஆபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். அவர் சொல்றது சரிதாம்மா. அவர் ஃபோன் பண்ணல, நீயே பாரு. அப்படி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஆபீஸ் ஃபோன் நம்பர் இந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்படி எதுவும் இல்லையே. நிச்சயமா அது வேற ஒன்னும் ஒருத்தன் பண்ண வேலை தான். இல்ல அவசரப்பட்டு எதுவும் பேசாதம்மா. ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல இப்படி தப்பான ஒரு ஆளை கை காட்டினா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு விடும் தெரியுமா? சாரி சார். லீலா, இப்பதான் அடிக்கடி சரி கேட்கிறமா. எதுலையும் கவனமாயிரு. அவசரப்பட்டு எதுவும் பேசாத. சார் இவங்க எப்பவுமே இப்படிதான் சார். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு அலைகிறாங்க சார். இவங்க போக்கே சரியில்லை சார். காரணமே இல்லாம எவனாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிஸ் பண்ணுவானா சார்? சிவகுமார், பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, வேலையை பாருங்க. சார் எப்படி சார் விட முடியும்? தப்பே செய்யாத போது தேவையில்லாம என் இமேஜை கெடுக்கிறாங்க சார். நான் எப்படி சார் விட முடியும்? எவனாவது யூடிசின்னு பிடிச்சி 10 வருஷம் உள்ள போட்டா நான் என்ன சார் பண்றது? சிவகுமார், பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல, வேலையை பாருங்க. உட்காருங்க, வேலையை பாருங்க. போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சார் இவங்க கிட்ட சொல்லி வைங்க, நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சார். போதும் சிவகுமார், வேலையை பாருங்க. சிவகுமார், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. உட்காந்து வேலையை பாருங்க. போங்கம்மா. லீலா, அழாதீங்க லீலா. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. இல்லங்க, நான் போய் சொல்லல. யாரோ ஃபோன் பண்ணி எனக்கு கிஸ் பண்ணாங்க. சரி, எவனாவது பொறுக்கி ராஸ்கல் பண்ணிருப்பான். நீங்க இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இத பாருங்க, நீங்க வேலையை பாருங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சின்ன குழப்பம் நடந்திருக்கு. ஓகே, வேலையை பாருங்க. ஹலோ. ஹலோ மாணிக்கம். ஆமாம்மா, நான் தான் பேசுறேன்.
எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நிர்மலா குழந்தை எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அம்மா, இன்னொரு விஷயமா, நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு காலையில அங்க வரப்போறேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் கண்ணுக்குள்ளே இருக்கேடா. அம்மா, அப்புறம் அந்த காப்பு கட்டிருந்தாங்களே அதெல்லாம் எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப வரலாம். சரிம்மா. ஏண்டா மாணிக்கம், இத்தனை தடவை போன் பேசிருக்கோமே, ஒரு தடவையாவது உன் பொண்டாட்டி என்கிட்ட பேசிருக்காளாடா? நீ மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்க. குடுங்க இப்படின்னு ஒரு 8 வாங்கி 2 வார்த்தை பேசினா உன் பொண்டாட்டியோட கிரீடா என்ன இறங்கியா போயிடும்? இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா நான் நினைக்கிற மாதிரி இல்லன்னா வேற எப்படிடா? இல்லம்மா, போன தடவை நீங்க போன் பண்ணும்போது கூட சரோ பேசுறேன்னு சொன்னா, நான் கூட உங்ககிட்ட சொல்ல வந்தேம்மா. ஆனா நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு. பாவண்டா நீ, பொண்டாட்டிக்கோசரம் ரொம்பவும் சமாளிக்கிற. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கு பாரு. நீ என்ன பண்ணுவ? பெத்தவளுக்குன்னு பேசுவியா, வந்தவளுக்குன்னு பேசுவியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா, விடு. எப்படியோ நிம்மதியா இருந்தீங்கன்னா அதுவே போதும். சரி, கிளம்பி வா. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், என் கூட சரவும் கிளம்பி வராமா? நீ கிளம்பி நல்லபடியா வந்து சேரு. வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு செல்வத்துக்கிட்ட விவரமா வழி கேட்டுக்கோ. என்ன, நான் வச்சுட்டுமா? யாரு? அட, நீ அம்மா. வாமா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். தெரியாம போயிருச்சு, நான் பின்பக்கம் இருந்தேன். அம்மா, என்ன விசேஷம்? ஏம்மா என்னமா மாதிரி இருக்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ண. என்ன, வீட்டுல எதுவும் தகராறா? இல்லண்ண, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லண்ண. கொஞ்சம் பண பிரச்சனை. அப்படியா? ஆமாண்ண, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். எம்மட்டு? ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. ரொம்ப முக்கியமான செலவுண்ண. வேற யார்கிட்ட ஊர்ல கேக்குறது? அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். என்னடா இவ திடுதுப்புன்னு வந்து 5000 ரூபாய் கேக்குறாளேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ண. இல்ல, தப்பா நினைக்கல. எப்பவும் கேட்காதவ திடீர்னு கேக்குற. அந்த நேரத்துல என்கிட்ட பணம் இல்லைன்னு வருத்தமா இருக்குது. நான் கொண்டு போன பணம் எல்லாம் சென்னையிலேயே செலவாயிருச்சுமா. எதிர்பாராம பெரிய பெரிய செலவெல்லாம் வந்துருச்சு. சொன்னா நம்ப மாட்டேன். இப்ப நான் ஊருக்கு வரதுக்கே போஸ் போயிட்ட கைமாத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ உதவி கேட்கிற நேரத்துல என்னால செய்ய முடியல. தயவு செய்து தப்பா எடுத்துக்காத. ஐயோ, என்னண்ண நீங்க? கையில காசு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்ல, சங்கடமா இருக்குதுல்ல. என்னண்ண, பரவாயில்லண்ண, நான் வேற எங்கேயாவது கேட்டு பாக்குறேன். நீங்க ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. வரண்ண. இது கம்பெனியோட டீடைல்ஸ். இது கம்பெனி அனுப்புன டாக்குமெண்ட். அப்புறம் கம்பெனியோட கான்ட்ராக்ட் ஃபார்ம் இது. இதுல சைன் பண்ணிட்டு ஒரு காப்பி நீ வச்சுக்கோ, இன்னொன்னு கம்பெனிக்கு அனுப்பிச்சு. ஓகே? இப்போ நேரம்? ஆமா, இது முகூர்த்த நேரம் தான். சைன் பண்ணிடு. சரி சரி. ஓகே, ரொம்ப நல்லது. அப்ப நான் கிளம்புறேன் போஸ். கிளம்புறீங்களா? இருங்க, சரக்கு வந்திருக்கு, பார்த்து போறீங்களா? சரி, வாங்க. பாருங்க, தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கியாச்சு. ஓஹோ. இது எதுவுமே வாங்குறதுக்கு தேவையான தொகை என்கிட்ட இல்ல. அப்படியா? அங்கங்கே வட்டிக்கு வாங்கி ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிருக்கேன். போஸ், இந்த மேட்டர்ல ரிஸ்க் நீ தாராளமா எடுக்கலாம். அப்படி இல்லைண்ணே, இருந்தாலும் மனசுல லேசா பயம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல பணம் கரெக்டா வந்துடும்ல? என்ன நீ பேப்பர்லாம் பார்த்தல? எவ்வளவு பெரிய கம்பெனி. பார்க்கறதுக்கு பெரிய கம்பெனியா தான் தெரியுது. ஆமா, என்னமோ வட்டிக்கு வாங்கியிருக்கேன்லாம் சொன்ன. இந்த பேமெண்ட் வந்தது நீயே சொல்லுவ பாரு. அடுத்த ஆர்டர் எனக்கு கிடைக்கட்டும், எவ்வளவு வட்டினாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுவேன் நீயே சொல்லுவ பாரு. நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். இத பாரு, ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆனா இறங்கிட்டா யோசிக்கவே கூடாது.
அதுவும் இந்த மாதிரி விஷயங்களை அடிச்சு நொறுக்கி வேலையை முடிச்சு கையில காசை வாங்க பார்க்கணும். கரெக்ட் தான். தவிர இது வெள்ளைக்காரன் கம்பெனி, 150 வருஷமா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி ஜவ் பார்ட்டி கிடையாது. கன் மாதிரி பேமெண்ட் வந்துடும். நீ வேணா பாரு, உன் வாழ்க்கை பெரிய அளவுல மாறப்போகுது. லிப்ட்ல போற மாதிரி செங்குத்தா மேல போற. சார் நீங்க சொல்றதை கேட்கறப்போ சந்தோஷமா இருக்கு சார். ஆமா, இது வாடகடன் தானே? இல்லங்க, மொத்தமா அப்படியே லீஸுக்கு எடுத்திருக்கேன். இந்த கம்பெனி மட்டும் கன்வீன்ஸ் ஆகி உனக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனியை நீ வேலைக்கு வாங்கிடலாம். சரி சார், ரொம்ப சந்தோஷம். சரி பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். ஏமா இப்போ பணத்துக்கு என்னமா பண்றது? என்ன மாமா பண்ண முடியும்? அவர் கேட்ட 25,000 ரூபாயை எப்படி புரட்டுறதுன்னு தான் யோசிக்கணும். திடுத்துப்புன்னு 25,000 ரூபானா எங்க போய் கேட்க முடியும்? எப்படி புரட்ட முடியும்? இன்னைக்கு கூட நான் ஆபீஸ்ல கேட்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. ஆனா அங்க இருந்த சூழ்நிலை அவ்வளவு சரியா இல்ல. என்ன அங்க என்ன சூழ்நிலை? இப்ப அதுவா முக்கியம்? நம்ம இந்த பிரச்சனை எப்படி தீர்க்குதுன்னு யோசிப்போம். ஏதாவது சொல்லுங்களேன். இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா என்ன பண்றது? அப்ப உங்ககிட்ட கேட்க வேணாமா? நான் தான் உதவாதானா போயிட்டு கை கால் இழுத்துட்டு விளங்காம இருக்கேன். நீதான் இந்த குடும்பத்துக்கு ஆதாரம், அச்சாணி. வேலைக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற குடும்ப தலைவி. நீதான் ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா இதுதான் சந்தர்ப்பம்னு பேசுறியா? இது நம்ம குடும்ப பிரச்சனைடா, அறிவு கட்டவனே. இதுல யாரும் ஒதுங்கி நிக்க முடியாது. ஏதாவது ஒரு வழி இருந்தா யோசிச்சு சொல்லு. இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கணும். என் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கேட்க மாட்டீங்க. நாங்க என்னடா உன் பேச்சை கேட்காம செஞ்சோம்? என்னத்தை கேட்டு நடந்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன். இவன் என்ன பண்ணிருக்கணும்? உங்களை கடைக்கு அனுப்பிட்டு என் கூட பக்கத்துல இருந்து என்ன பார்த்து இருக்கணும். அதை விட்டுட்டு வேலை வேலைன்னு ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கா. அதுல என் பேச்ச கேட்டல? சுத்தி சுத்தி நீ அங்கேயே வந்து நில்லு. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு பேசுறது முக்கியமா, இல்ல எப்பவும் போடுற சண்டையை இப்பவும் போடுறது முக்கியமா? இத வச்சுதான் எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஆட பைத்தியக்காரா, இதுல கெட போறது ஓன் தொழிலுடா. இது வரைக்கும் நீ எடுத்து வச்ச நல்ல பேரு கெட்டு போயிடும். நாங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இந்த பாரு, ஏதாவது பணம் இருந்தா கொடு. முதல்ல கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிப்போம். பணம் தானே எங்கிட்ட இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? ஆமா, கொடுக்க மாட்டேன். நானே இந்த நிலைமையில இருக்கேன். நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நீங்க என்ன தூக்கி வெளியில போட்டாலும் எனக்கு ஆதரவா யாரு இருப்பாங்க? அந்த பணம் தானே. கட்டின பொண்டாட்டியும் பெத்தாப்பனும் என்ன கைவிட்டா கூட அந்த காசு என்ன கைவிடாது. டேய், என்னடா பேசுற நீ? என்ன யாரும் கேட்க மாட்டாங்கடா. உன்னதான் கேட்பாங்க. உனக்கு தான் அசிங்கம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இந்த விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. மத்த விஷயத்துல சட்டை பண்ணாத மாதிரி இந்த விஷயத்துல என்ன சட்டை பண்ண வேண்டாம். நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க. ஆனா நான் பணம் தர மாட்டேன். ரவி, நான் என்ன மாமா, அவர்கிட்ட நீங்க பணம் கேட்க வேண்டாம். நான் ஆபீஸ்க்கு நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் அழகருக்குள்ள போய் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா கிட்டயா? அவர்கிட்டயாமா போய் கேக்குற? ஆமா மாமா, நான் வேற என்ன பண்ண முடியும்? புருஷன் கிட்ட உதவி கிடைக்காதப்போ நான் அப்பா கிட்ட தானே போய் நிக்க முடியும். என்னடா அது குழந்தைய போய் குட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? வேற என்ன சொல்லி கொஞ்சம் வாங்கலாமா? அவன் கிடக்குறாங்க இருக்கு பையன். என்னடா குட்டி குழந்தைகிட்ட போய் மூஞ்சிய கட்டது ஈரோ அடிச்ச போகுது. உன் அழகு கண்ண கொட்டி காமி குழந்தை சத்தம் போடுதா இல்லையான்னு பாப்போம். பெரிய பாப்பாருமா, ரெண்டு பேரும் வாய முடுங்கடா. எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறீங்களாடா? வந்துட்டான் அறிவாளி. ஆக்கப்பூர்வமா எதுவும் பேச போறானா சொல்லு. என்னடா குழந்தைய போய் குட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்? அதையும் என்கிட்ட கேக்குற? அவங்கிட்ட கேளு. டேய், ஏன்டா குழந்தை குட்டின்னு சொன்ன? ஏதோ வாய்க்கு வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கன்னு சொன்னல. அது என்னது இங்க? மாப்பிள,
இது சின்ன குழந்தைங்க பாசமாப்ல. நான் கூட சின்ன குழந்தையில உங்கான்னு இனிமையா அழுவனாமா. இனிமையா? அப்ப கூட எங்க அப்பா ஒரு குரல் சொல்லுவாராமா, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோரு சொல்லுவாராமா. திருக்குறளுக்கு அந்த கதையை பாத்தியா? ஆமா, நீ எப்படி அழுவ இனிமையா? அப்படின்னு அழுவனாமா. நீ உங்க நட போய் தான் உங்க அப்பா ரங்கா ரங்கான்னு மேல போயிட்டு. கோபி, இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீ குழந்தைக்கு பேர் வைக்காததுதான். மாமா, ஆஸ்பத்திரியிலே பேர் வைக்கணும்னா அம்மா பேரை தான் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா நம்ம வழக்கப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு பேரை வச்சுதானே கூப்பிட முடியும். அதுக்காகத்தான் வெயிட்டிங். கோபி, நீ குலதெய்வம்னு சொன்ன உடனே என்னோட இளமை பருவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. டேய், இவனுக்குள்ளே ஒரு ஆட்டோகிராஃப் இருக்குடா. அது ஒரு காவியம்டா. காவியமா? ஆமாண்டா, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் கண்ணாடியோட பிறந்திருப்பான். ஏய்யா, அப்ப இங்கிலீஷ் பேப்பர் கையில இருந்துச்சா? சும்மா நக்கல் பண்ணாம சொல்றத கேளுங்கடா. சொல்லு. என்னோட சின்ன வயசுல சுண்டேலி மாதிரி துரு துரு துருன்னு ரொம்ப அழகா இருப்பேன். என்ன நிறைய பேரு சுண்டு சுண்டுன்னு தான் பிரியமா கூடுவாங்க. இப்ப ஊருக்கு போனாலும் சரி, சுண்டு சுண்டுன்னு தான் செல்லமா கூடுவாங்க. சுண்டு. டேய், உன்னை சுண்டுன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா மண்டுன்னு கூப்பிட்டா கல்வெட்டு மாதிரி காலத்துக்கு அழியாம நிலைச்சிருக்கும். பின்ன என்னையா, சுண்டுங்கிற பேரை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா மண்டுங்கிற பேரை பாத்தியா? வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் பரவி இருக்கு. கோபி மாமா, நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்க. பையனை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு பேரை வச்சுட்டு வந்துருவோம். பாத்தீங்களாடா, என்னதான் கோபி அப்பப்ப என்ன திட்டிட்டு இருந்தாலும் குடும்பத்துல விசேஷம் உடனே மாமாங்கிற முறையில பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட பத்தியா?